நமக்கு பிறகு நம்ம சந்ததி வளரும், நம்முடைய சந்ததி வாழும். there is a hope. பாலனை ஏன் பிறந்தார்னா, அன்பானவர்களே கவனிங்கள், பாலனை ஏன் பிறந்தார்? மகிழ்ச்சி தர, நம்பிக்கை தர. அந்த பிள்ளை இருந்தால் நம்பிக்கை தானே, ஒரு சந்தோஷம் தானே, ஒரு பூரிப்பு தானே. 4 பேர் கேட்கிறாங்க, பிள்ளை இல்லையா, குழந்தை இல்லையா? கவனிங்க, அந்த குழந்தை, அந்த பிள்ளை என்பது இட் ஸ்பீக்ஸ் த ஹோப், ஒரு நம்பிக்கை. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதாவது இவ்வளவு கடன் வாங்கி உயர்ந்த பள்ளியில படிக்க வைக்கிறோம், நம்மளுடைய சக்திக்கு மிஞ்சின பள்ளியில படிக்க வைக்கிறோம், ஒரு நம்பிக்கை. இது அதை காப்பாத்துவான். எனக்கு அது அநேகருக்கு நடக்குதா இல்லையா கேள்விக்குறி. முதியோர் அப்படி இருந்தால் முதியோர்ல எனக்கு தேவையே இல்லையே. ஆனா நார்மலி there's a hope for the baby. அந்த பிள்ளை இருக்கக்கூடிய ஏன் அந்த பிள்ளைன்னா ஒரு நம்பிக்கை, அந்த பிள்ளையின் மூலமா என்னை வளர்க்கும், என்னை ஆளாக்கும். அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன், பிள்ளைகளால பெற்றோர்கள். இதைத்தான் அவர் சொன்னார், இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய். அது ஒண்ணு இருக்குது, ஹோப் இருக்குது, ஹோப். அந்த ஹோப் என்னன்னா, என் பிள்ளை ஒரு நாள் வளருவான், வாழ்வான், உயர்நிலைக்கு வருவான், ஊழியம் செய்வான், தேசத்தை அரசாளுவான். There is a hope. That's why Jesus born as a baby. இதுக்கு என்று சொன்னார் அன்பானவர்களே, ஒரு நம்பிக்கை. எப்படி சொன்னார்? நம்பிக்கை. இந்த நாளிலே நம்பிக்கை இல்லாத இருக்க உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஹார்ட் ஏக். ஏன் பாலனாய் பிறந்தார்னா, கவனிங்க, அந்த பிள்ளை வளர்ப்பது எவ்வளவு சிரமம் இருக்குது தெரியுங்களா? பெரியவங்கள் இல்லை, பிள்ளைகள் வளர்ப்பது, வியாதி, அடிக்கடி பலவீனங்கள், சின்ன சின்ன காரியங்களை கூட. உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நாட்கள பிள்ளைகள் வளர்த்தது வேற, இப்ப பிள்ளைகள் வளர்க்குச்சு. எப்ப பார்த்தாலும் வியாதி, வறுமை, வியாதி பலவீனங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, என் பிள்ளையா பிறந்தாருன்னா பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இதுதான் இந்த பிள்ளை கட்டாயம் உண்டு. இன்னைக்கு பாருங்க, அதாவது பெரியவர்களுக்கு இருக்கிற மருத்துவரை விட இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகம். இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாத வியாதிகள், பலவீனங்கள். நான் சொல்லுவது கருத்து என்னவென்றால், there's a suffering and there's a sword. பிள்ளை அதாவது கட்டாயம் உண்டு. அதை சொல்லத்தான் பூமியிலே அவர் பாலகனாய் பிறந்தார். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஸ்வோர்ட் அண்ட் சஃபரிங், வேதனைகள் உண்டு. எத்தனையோ தாய்மார்கள் மணிக்கண பாருங்க,